அவர் சொன்னா வந்துடுது. ஐயா வந்து சொன்னாரு. ஐயா சொல்லியாச்சு மாற்ற மக்களே வணக்கம். நான் இருக்கக்கூடியது ரெட்டியார்பட்டி சந்தை, தென்காசி மாவட்டம். இந்த சந்தையில் ரொம்ப பிரபலமானது ஆட்டு வியாபாரம், கோழி வியாபாரம், மீன் வியாபாரம், காய்கறி வியாபாரம், பலதரப்பட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் விற்பனை செய்யக்கூடிய இந்த சுற்று வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமான மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு சந்தை, வாரச்சந்தை. சனிக்கிழமை மட்டும் நடக்கும். இந்த சந்தையில் கூடுதலான ஒரு பெரிய சிறப்பு, காலையிலே வந்து ஆட்டுக்கறி குழம்பு சாப்பாடு ஒரு 3-4 உணவகங்கள் இருக்குது. இந்த சந்தைக்கு எப்படி மக்கள் வந்து ஆடு வாங்க, கோழி வாங்க, காய்கறி வாங்க, மற்ற பொருட்கள் வாங்க வர்றாங்களோ அதுபோல் சாப்பாடு சாப்பிடணும், கறி குழம்பு சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காகவே நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஊர் சுற்று வட்டாரம் மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் உள்ள வேறு ஊர் பகுதிகளில் ரொம்ப வெகு தூரத்துலேருந்துலாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க வாரந்தோறும். அப்படி நிறைய நபர்கள் ரொம்ப விருப்பமாக ரொம்ப சுவையான ஆட்டுக்கறி குழம்பு சாப்பாடை சந்தைகளில் சாப்பிடக்கூடிய வழக்கம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள நிறைய நபர்களுக்கு உண்டு. பிடித்தமான ஒரு சாப்பாடு முறையும் கூட. உங்களில் யாருக்கெல்லாம் இப்படி அதிகாலையில் கறி குழம்பு சாப்பாடு ரொம்ப விருப்பமாக ரொம்ப தூரம் தேடி போய் உங்கள் ஊர் வட்டாரங்களில் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் பேர் குமரன். இது வந்து சந்தை ரெட்டியார்பட்டி சந்தையில் இருக்குது. அப்பா பேர் நயினார். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் இது பரம்பரையாக அப்பா செஞ்சோன்னா நாங்கள் அதுலேருந்து 8 ரூபாய்க்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இதுவரை நடத்திட்டு வரோம். ஆமாம், அண்ணன் நடத்தி அடுத்தால நான் நடத்திட்டு இருக்கேன். காலையில் அதிகாலையில் 7-7:30 7க்கெலாம் ரெடி ஆயிரும். 7:30 சாப்பாடு ஆள் வந்துடும். நாங்கள் ஒரு பார்சல் கட்டியாச்சு. ஒரு மட்டன் ரெடி போட்டு கண்டிப்பா அது போன வாரம் இருக்குது. சாப்பிட்டு டேஸ்ட் சரி. முந்தைய 9 தாண்டாக்கி மற்ற தலைவர்கள் ஸ்பீடு. மேல மாவிலங்கையா இருக்கலாம். அங்க உள்ள மாட்டியாவதி கூட மேலப்பள்ள சந்தைக்கு வருவாங்க. எப்பாவுக்கு 50 வருஷத்துக்கு வந்து பெரிய வழக்கம். அவரு அப்பா இருக்கும் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த கடைக்கு வந்துட்டுருக்கேன். சந்தைக்கு சாப்பிடக்காண்டி மட்டும்தான் மெனக்கிட்டே வருவேன். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி கவனிப்பாங்க. இந்த கடை ரொம்ப சந்தையில் ஃபேமஸான கடை. சாப்பிடக்காண்டி நான் வரேன். 15 வருஷமாக சாப்பிடக்காண்டி மட்டும்தான் வரேன். காலைல வந்து சாப்பிட்டு மட்டும்தான் போவேன். சந்தைக்கு எனக்கு வேறு ஒரு வேலையும் கிடையாது. காலைல வர முதலாக சாப்பிட வீடு கிளம்பா தான் வேலை. எவ்வளோ தூரம் வீடு எங்கே இருக்குது? எனக்கு வீராணம். ஆமாம், எவ்வளோ தூரம்? ஒரு 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். அவ்வளோ தூரத்துலேருந்து சந்தை சாப்பிட்றேங்க. ஆமாம், எங்கேனாலும் சாப்பாடு ருசியாக இருந்தால் நான் அங்கே போயிடுவேன். அது எந்த ஊராலும் சரி, சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். வேறு நம்மகிட்ட எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. அதனால் சாப்பாடு எங்கே ருசியாக இருந்தாலும் அங்கே நான் தேடி போயிடுவேன்.
அங்கே உட்காருங்க. வரேன். முட்டானுமா வீட்டுக்கு தான் முதல் நம்ம ஊர் தென்காசி பக்கம் கொடிக்குறிச்சி கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். 30 கிலோமீட்டர் சாப்பிட்றதுக்காக நம்ம அங்கேருந்து மெனக்கிட்டு இங்கே ஆகும். வெள்ளிக்கிழமை ஆனால் முக்கூடல் சந்தைக்கு போயிடுவோம் வெள்ளிக்கிழமை. ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமை ரெஸ்ட் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ரவுண்ட் அடித்து சாப்பிட்றது அது ஒரு வாடி வந்து விருப்பமாகவே வச்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு நாள் ஒரு சந்தை. ஆமாம், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இங்கே சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஆமாம், இங்கே வேறு ஆடு வாங்க வர்றதை விட சாப்பிட வர்ற ஆளுங்க நிறைய. ஊரில் அங்கே பாட்டுட்டே இல்லை அங்கே அந்த பாக்கெட் ரூபா வாங்கல அது ரோடு போடலாம். என்ன கடையா பாபு சாப்பிட போறீங்களா? வீடியோ எடு. லோன் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. இல்லை இல்லை நல்லா இருக்கு. லோன் எடுத்தானா இன்னும் அதுக்கு உண்டான வட்டி தானே கணக்கு. அதானே வட்டி தானே கணக்கு. அது சும்மா எடுப்பாங்க. சாப்பாடெலாம் அருமையாக இருக்கும். ஆமாம், சாப்பாடெலாம் எந்த குறையும் கிடையாது. நல்லா வயிற்றுக்கு வைப்பாங்க. சாப்பாடெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இதுக்கு முன்னாடி அண்ணாச்சே யாரோ ஒரு ஆள் நடத்தினார். அவரும் அதே டேஸ்ட் தான். இப்போ இவரும் நடத்துகிறாரு. இவரும் நல்லா அருமையாக, எந்த பாகுபாடும் கிடையாது. நல்ல சாப்பாடெலாம் வேணுங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதில் எந்த குறையும் கிடையாது. நான் வருஷக்கணக்காக வந்து சாப்பிட்டுக்கிறேன். இதுவரை யாரும் சொல்லல.